தாவேகா தலைவர் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் அப்படின்றது ஒரு பெரிய டிஸ்கஷனாக இன்றைக்கி மாறிட்டு இருக்கு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவர் விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிட போகிறாரு. ஏன்னா இங்கே சினிமா கலைஞர்கள் அதிக பேர் இருக்காங்க. அதனால் விஜய்க்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு தொகுதியும் கூட. அதனால் விருகம்பாக்கத்திலேருந்து போட்டியிடுவார் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு வேளச்சேரியிலேருந்து அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வில்லிவாக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் இந்த விவி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு வி சென்டிமெண்ட் இருக்குது. ஸோ அவருடைய முதல் மாநாட்டே பார்த்தீங்க அப்படின்னா விக்கிரவாண்டியில் தான் போட்டார். வி சாலையில் விக்கிரவாண்டியில் தான் அந்த முதல் மாநாடு அப்படின்றது நடந்தது. ஸோ அதனால் வி சென்டிமெண்ட் அப்படின்றது விஜய் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. வி என்றாலே வெற்றி அப்படின்றதெல்லாம் கனெக்ட் பண்ணி நிறைய அதுக்கான டெஃபினிஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வீடியோவில் விஜய் எந்த தொகுதியில் நிற்க போகிறாரு, அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய சகாக்கள் எந்த தொகுதியெல்லாம் எய்ம் பண்ணுறாங்க அப்படின்ற முழு உரத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தேர்தலில் போட்டியிட விரும்பக்கூடியவர்கள் விருப்ப மனுவை கட்சியுடைய தலைமையகத்தில் நாளை தொடங்கி பிப்ரவரி 14 வரை தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி யார் கேண்டிடேட்ஸாக இருக்க போகிறாங்க அப்படின்றத டிவிகே டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்ற தகவலும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாவேகாவுடைய தேர்தல் தேர்வுக்குழு பரிந்துரைக்கக்கூடிய கேண்டிடேட்ஸை விஜய் நேரடியாக 1-to-1 அவங்களோட சந்திப்பார் அப்படின்ற தகவலை சொல்கிறாங்க. இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னல ஆல்ரெடி கேண்டிடேட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது. ஸோ அது ஏறக்குறைய உண்மையான ஒரு விஷயமும் கூட. ஏன்னா திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளும் பலமாய்ந்த ஒரு கட்டமைப்போடு இருக்கிறாங்க. இன்றைக்கி திமுக ஒரு பெரிய அலைன்ஸோட அவங்க இன்டாக்டாக இருக்கிறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் என்டி அலைன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா என்டி அலைன்ஸ்லையும் இன்றைக்கி சிறிய சிறிய கட்சிகள் எல்லாருமே சேர்ந்துட்டாங்க. அதுவும் ஒரு ஃபார்மிடபிளான ஒரு அலைன்ஸாக இன்றைக்கி இருக்குது. இப்போ இந்த இரண்டு அலைன்ஸையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய இந்த இரண்டு அலைன்ஸோடையும் போட்டி போடக்கூடிய அளவுக்கு கேண்டிடேட்ஸ் இருக்கணும் அப்படின்றது தான் விஜயினுடைய சஜஷனாகவும் பரிந்துரையாகவும் இருந்ததாக சொல்கிறாங்க. அதனால் இந்த தேர்தலில் ஓரளவு செலவு செய்யக்கூடிய ஸ்பெண்டர்ஸாக இருக்கணும். அதே நேரத்தில் அவங்க சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடந்து கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருக்கணும். சமூகத்தில் ஒரு உரிய அங்கீகாரத்தோடு இருப்பவர்களாகவும் இருக்கணும் அப்படின்றது தான் விஜய் போட்ட கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீடியோவுக்கு வரோம். விஜயை பொறுத்தவரையில் வேளச்சேரி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுது. ஏன்னா வேளச்சேரிக்கு இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி அது மாதிரி. ஏன்னா வேளச்சேரியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூவிங் க்ரௌட் அப்படின்றது இருக்கும். ஏன்னா ஐடி ஊழியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் தனியார் நிறுவனங்களில் அதிகம் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. முதல் தலைமுறை வாக்காளர்கள் அந்த பக்கம் நிறையா இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் நிச்சயமாக விஜயை ஆதரிப்பார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிறுபான்மையினுடைய வாக்குகள், அப்புறம் தினக்கூலியாக செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது அதிகம். இந்த பெல்ட்டில் பார்த்திங்கன்னா அதிகமான சுவரொட்டிகளை விஜய் தொடர்பாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால் வேளச்சேரி தொகுதி அப்படின்றது அவருடைய சாய்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சென்னை போன்ற ஒரு பெருநகரத்தில் நீங்கள் 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இப்போ 16 சட்டமன்ற தொகுதிகளில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வி அப்படின்ற எழுத்தில் தொடங்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னா உங்களுக்கு விருகம்பாக்கம், வில்லிவாக்கம், வேளச்சேரி இந்த 3 தொகுதிகள் தான். இந்த 3 தொகுதிகளில் வேளச்சேரியை விஜய் சூஸ் பண்ணியிருப்பதாக சொல்கிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் நான் ஏற்கனவே சொன்னது போல் சென்னையில் தாவேகாவுக்கு திமுக அதிமுகவுக்கு இணையான ஒரு செல்வாக்கு அப்படின்றது இருக்குது அப்படின்றது அவர்களுடைய இன்டர்னல் சர்வேயில் தெரிய வந்திருக்கு. அதனால் அர்பன் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய சென்னை போன்ற நகரத்தில் வேளச்சேரியில் விஜய் நின்னார் அப்படின்னா அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு டேட்டாவாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இப்போ 2011 பார்த்தீங்கன்னா எம்கே அசோக் அப்படின்றவர் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றிருக்கிறாரு வேளச்சேரி தொகுதியில். 2016 பார்த்தீங்க அப்படின்னா திரைப்பட நடிகரும் திமுகவுடைய நட்சத்திர பேச்சாளருமான வாகை சந்திரசேகர் வேளச்சேரி தொகுதியிலேருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஜேம் ஆருனுடைய பையன் ஆசான் மௌலானா வேளச்சேரி தொகுதியில் தான் போட்டிட்டு வெற்றி பெற்றார். அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். இப்போ இந்த தொகுதியில் இதற்கு முன்பு மக்கள் நீதி மையமும் போட்டியிட்டது 2021 சட்டமன்ற தேர்தலில். அப்போவே அவங்களுக்கு 23,000 வாக்குகள் அப்படின்றது கிடச்சிது. பர்சன்டேஜ் வைஸாக பார்க்கும்போது 13+ கிடச்சிருந்தது. ஸோ அதனால் இந்த தொகுதியை பொறுத்தவரையில் விஜய் மாதிரியான ஒரு பாப்புலர் நடிகர், அதே மாதிரி அவருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகம் இருக்கக்கூடிய வேளையில் வேளச்சேரி தொகுதியில் அவர் நின்றார் அப்படின்னா நிச்சயமாக அவரால் வெற்றி பெற முடியும் அப்படின்றது அவர்களுடைய கணிப்பாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேளச்சேரியை தேர்ந்தெடுத்ததுக்கு முக்கியமான காரணம் அவருக்கு அது ரொம்ப கன்வீனியன்ட் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் நீலாங்கரையில் தான் அவருடைய வீடு இருக்குது. ஸோ அப்போ அங்கேருந்து வேளச்சேரி வர்றது அப்படின்றது அவருக்கு ஒரு 20-30 மினிட்ஸில் அவரால் ரீச் பண்ண முடியும் அப்படின்றதுனால இந்த தொகுதி சரியான தொகுதியாக இருக்கும். தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை நம்ம அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்றதும் ஒரு கால்குலேஷனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
இப்போ லோக்சபா எலெக்ஷனை நீங்கள் எடுத்துக்கிங்க அப்படின்னா 2009 நம்ம கணக்கில் எடுப்போம். ஏன்னா நம்ம சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 2011 நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ 2009 பார்த்தீங்க அப்படின்னா ராஜேந்திரன் அப்படின்றவர் அதிமுக சார்பில் போட்டிட்டு வெற்றி பெற்றார். 2014 ஜெயக்குமாருடைய பையன் ஜெயவர்தன் அவர் வெற்றி பெற்றார். 2019 தமிழச்சி தங்கப்பாண்டியன் வெற்றி பெற்றாங்க. 2024 அவங்க தான் வெற்றி பெற்றாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. திமுகவை பொறுத்தவரையில் அவங்க அங்கே ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு மூவிங் க்ரௌடு இருக்கிறதுனால, ரொம்ப ஒரு அர்பனைஸ்டு பாப்புலேஷனாக அந்த க்ரௌடு இருக்கிறதுனால, அவங்கள பொறுத்தவரையில் டஃப் காம்படிட்டர் இல்லாததுனால தமிழச்சி தங்கப்பாண்டியன் 2 முறை அந்த தொகுதியில் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜனும் 2024 இந்த தொகுதியிலேருந்து போட்டிட்டாங்க. அவங்க 2ஆம் இடம் கிடச்சிது. ஜெயவர்தனுக்கு 3ஆம் இடம் கிடச்சிது அப்படின்றத பார்க்க முடியுது. கணிசமாக பாஜகவும் அங்கே அவங்களுக்கான ஒரு வாக்கு வங்கி வச்சுருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது. தமிழிசை சவுந்தரராஜன் தோல்வி அடைந்ததுக்கு காரணம் அவங்க திடீர்னு அவங்களுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு ரொம்ப டைம் இல்லாமல் குயிக்காக அவங்க தொகுதி வேலைகளில் ஈடுபட்டாங்க. அதன் காரணமாகத்தான் அவங்களால 2ஆம் இடம் பிடிக்க முடிந்தது. அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டஃப் காம்படிட்டராக அவங்களும் இருந்தாங்க அப்படின்றதும் உண்மை. ஸோ இப்போ சட்டமன்ற தேர்தலாக இது இருப்பதுனால விஜய்க்கான ஒரு எட்ஜ் அப்படின்றது இந்த தொகுதியில் இருக்குது அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. விஜய் வி சென்டிமெண்ட் அடிப்படையில் வேளச்சேரி தொகுதியில் நிற்பார் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். நான் தொடக்கத்திலே சொன்னேன், அவரோட சேர்த்து அவருடைய சகாக்கள் எங்கே நிற்க போகிறாங்க அப்படின்றது. இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 சகாக்கள் இல்லை 3 சகாக்கள் எடுத்துப்போம். 2வது பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா பொறுத்தவரையில் அவரும் சென்னையில் தான் நிற்க போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு காம்படிட்டராக நிற்க போகிறார் அப்படின்னா உதயநிதி எந்த தொகுதியில் நின்னாலும் அந்த தொகுதியில் அவர் உதயநிதியை எதிர்த்து போட்டிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ உதயநிதியை பொறுத்தவரையில் திருவல்லிக்கேணி தொகுதியில் அவர் போட்டிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தொகுதி வேலைகளில் தொடர்ச்சியாக அவர் களத்தில் இருப்பதை பார்க்க முடியுது. ஸோ அதனால் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி நின்றார் அப்படின்னா உதயநிதியை எதிர்த்து ஆதவர்ஜுனா போட்டியிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி புசி ஆனந்த் எங்கே போட்டியிடுவார் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சோழிங்கநல்லூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அருண்ராஜ் ஐஆர்எஸை பொறுத்தவரையில் அவர் திருச்செங்கோடு தொகுதியை தேர்வு பண்ணிட்டார். அந்த தொகுதியில் அவர் ஆல்ரெடி கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படின்றது நம்ம ரீசெண்டாக வரக்கூடிய வீடியோக்குள்ளேருந்து பார்க்க முடியுது. இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. வேளச்சேரி தொகுதியில் விஜய் போட்டிட்டார் அப்படின்னா அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.